சகாய சனி 3ஆம் இடத்தில் வராரு. சனி 2ல் இருந்தாரு, 7.5 சனியில் இருந்தீங்க, அது வெளியில போகுது. அதே போல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலம் திருவெண்காட்டிலிருந்து 10 கிலோமீட்டர். கீழ்பெரும் பள்ளத்தில் 1 கிலோ பசுனை, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிங்க. டக்குன்னு நல்லது நடக்கும், தைரியம் ஏற்படும், மனதில் இருந்த பாரங்கள் போகும். கண்டிப்பாக கோளர் பதிகத்தை 2ஆம் இடத்தில் ராகு வருகிறார், 8ஆம் இடத்தில் கேது வருவதனால் கோளர் பதிகத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய உபத்திரம், வண்டி வாகனத்தில் கவனம். இதை தவிர வேற எதுவுமே யோசிக்கவே கூடாது. எல்லாமே ஜெயம் ஏற்படும். தொழில் இல்லையா, கிடைக்கும். பிரச்சனையா இருக்கா, தீரும். வழக்கு போன்ற பிரச்சனையா, சாதகமான அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். கூடா நட்பு கேடுவழியும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனம். அதுவும் சொல்லிட்டேன், வயிறு முதுகு நரம்பு தான், வேற எங்கேயுமே தொந்தரவு பண்ணாது. இதே போல யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க. அண்டையாளர் விஷயத்துல வாக்குவாதம் வைக்காதீங்க. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வண்டி வாகனம் ஓட்டுறச்ச வித்தைகளை காட்டாதீங்க. வண்டி வாகனம் ஓட்டுறச்ச போனை பேசாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டி கூட சண்டை போட்டுன்னு வராதிங்க. இல்லைன்னா புருஷனோட சண்டை போட்டுன்னு வராதிங்க. வண்டியில் ஏறினீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ஓட்டுங்க. 40 கிலோமீட்டர் ஸ்பீடுனா 39 கிலோமீட்டரில் போங்க. அதை மீறி போனீங்கன்னா ஓலை வரும், ஃபைன் வரும். தேவையா என்பதை யோசிச்சுக்குங்க. வெளியிடம், உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தை தரும். தேன் தருவி வார்த்தை மங்களத்தை தரும். வார்த்தையில் மட்டும் கோபம் வேண்டாம். நல்லா தூங்கணும். குறைஞ்சபட்சம் எனக்கு தூக்கமே வரலன்னா மருத்துவரை பாருங்க. அவர் என்ன சொல்றாரோ அவர் தான் உங்களுக்கு கடவுள். விநாயகரை கும்பிட்டுக் கொள்ளுங்கள். காரிய சித்தி மாலையை கேளுங்க. காரிய சித்தி மாலை கேட்க 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 பந்த மகற்றும் அந்த குணப்பரப்பும் எம்பாடு உதிக்கும் என்று ஆரம்பிக்கும். கேது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் நெகட்டிவ்கள் இல்லாமல் சந்தோஷம் ஏற்படும். 7.5 சனி விலகிடுச்சு. உடற்பயிற்சியை மறந்துடாதீங்க. 7.5 சனி விலகினாலும் அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஜெயம் இரட்டிப்பு ஜெயமாக மாறும்.